எங்களோடு இருக்கிறது பெரிய சந்தோஷம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். புதிதாய் வருகிறீர்கள், தொடர்ந்து வாங்க. எங்களோடு உங்களுக்கு ஐக்கியப்பட மனம் இருந்தால் எங்களோடு ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வாராக. அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறவர் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய குறைகளையும் நிறைவாக்கி அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இது ஆண்கள் தலைவர்த்தி நல்லா பெருமட்டு வாராக உட்காந்துருவாங்க. எங்களுக்காக உதவி செய்ய மோஸ்ட் பிரதர் முன்னாடி வாங்க. நல்லா இருப்பீங்க. வாங்க வாங்க பிரதர். அந்த பின்னாடி வருவாங்க. முன்னாடி கூட வாங்க. மோஸ்ட் பிரதர் வாங்க. உங்களுக்கான சேர் இருக்கு. தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை செய்யட்டும். அவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களோடு நீங்கள் தொடர்ந்து வரவேற்பினால் வந்து கர்த்தரை ஆராதிக்க நன்றி சொல்ல இன்னொரு செயல்படுவா. ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உடைய தேவைகளில் உடைய நன்மைகளில் கர்த்தர் துணை செய்வாராக. ஆமென். எங்களோடு நீங்கள் ஐக்கியப்படும் போது உடைய சுகதுக்கங்களிலே நாங்கள் பங்கெடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய விருப்பங்களில் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அந்த விஷயங்களில் கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யும்படி உங்களுக்காக சபையாக நாங்களும் வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் நிச்சயம் அதை உங்களுக்கு தந்தருவார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்து இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஆதியாகமத்தில் உள்ள இந்த 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆவது அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களும் நோவாவுடைய சம்பவத்தை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இதே ஒரு வாக்குத்தத்த பிரசங்கமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். ஆமென். ஏன்னா 1ஆம் தேதி ஆனா எல்லாருக்கும் என்ன கேட்கற ஆசையா இருக்கும்? வாக்குத்தத்தம் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையா இருக்கும். உங்களுடைய வாக்கு தத்தத்தை அல்லது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாள்ல பகிர்ந்து கொடுப்பார் என்று நம்புகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல தேவகுமாரன் மனுஷகுமாரத்தியை அறிந்ததினால் அல்லது சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டதினால் அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்துல. அப்படி அவர்கள் தெரிந்து கொண்டதினாலே தேவகுமாரர்களும் மனுஷகுமாரத்திகளும் சேர்ந்த பிள்ளைகள் பிறந்தார்கள். சரி, இந்த தேவகுமாரர் யார், மனுஷகுமாரத்திகள் யார் அப்படின்னு கேட்டா சிலர் சொல்றாங்க விழுந்து போன தூதர்களாய் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு வேத பண்டிதர் மிக அழகாக விளக்கம் கொடுக்கிறார். தேவகுமாரர் மனுஷகுமாரர் என்று பிரிக்கும் போது மனுஷகுமாரத்திகள் என்று சொல்ல வேண்டுமானால் அது காத் என்பவருடைய பிள்ளைகள். சேம் இல்ல ஆதாமுக்கு பிறந்த பிள்ளையில காயின் ஆபேல் அப்புறம் சேமுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைகள்? சேமுடைய பிள்ளைகள். காயினுடைய பிள்ளைகள் தான் தேவகுமாரர் என்று சொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவர் இப்படி ஒரு வித்தியாசமான கோணங்கள்ல வித்தியாசமானதை பேசுறாங்க. ஏன் அப்படின்னா காயினை துரத்தி விடும் போது அவனுடைய நெற்றியில் அவனுக்கு ஒரு அடையாளம் போட்டு அனுப்பப்பட்டது என்று சொல்லுகிறார். எப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் இந்த 2 காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சேமுடைய பிள்ளைகளாக இல்லையா வாழ வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படியே நம்ம வாழ்வோம். மனுஷ தேவகுமாரர்கள் என்று சொல்லுகிற இடத்துல ஒருவேளை அவர்கள் தூதர்களா இருக்கலாமோ மனிதர்களாக இருக்கலாமோ, எதா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஆராய்ச்சி எடுத்தோம்னா ஒரு மணி நேரம் பேசலாம். அந்த மாதிரி நேற்று நல்லா படிச்சத
ரொம்ப அழகான ஒரு இது. அதை உங்களோட சொல்லுன்ற நேரம் இப்ப நமக்கு இல்லை. அது பின் ஒரு நாள்ல நம்ம அதை பத்தி பேசலாம். இருக்கட்டும். அக்காலத்துக்கு பிற்பாடு, யாருடைய காலத்துக்கு பிற்பாடு அப்படின்னா, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு பெண் கொண்டு அல்லது பெண்களை தெரிந்தெடுத்து அவர்களோடு இப்படிதான் சொல்லணும், குடும்பம் நடத்தினார்கள் இல்லையா? அதன் மூலம் பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் ராட்சதர்களாகவும் இருந்தார்கள். அப்படி இருந்த காலங்களில் தான் அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். அக்கிரமம் பூமியில பெருகிற்று என்று வாசிக்கிறோம். அக்கிரமம் பூமியிலே பெருகுகிறதை பார்த்த ஆண்டவர், இனியும் இந்த பூமியை இப்படியே நாம் விட்டு விடுவது நல்லது அல்ல என்று கண்டதினால் பூமியை ஒரு முறை கூட அழித்து இழிப்பொருளாக்கிட்டு மறுபடியும் ஒரு பூமியை ரெடிமேட் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் ஒரு ஐடியா பண்ணார். அப்படி ஐடியா பண்ணும்போதுதான் கர்த்தர் இந்த பூமியை அழிப்பதற்கு திட்டமிடும் போதுதான் சுற்றி பார்க்கிறார், யார் இருக்கிறார், யாராவது பார்த்து அவன் ஒருத்தனை தெரிந்தெடுத்து அவனை காப்பாற்றி அந்த பூமி அதற்கு பிற்பாடு என்ன செய்யலாம், அழித்து விட்டு இவனை கொண்டு பூமியில் சந்ததிகளை உருவாக்கலாம் என்று நினைத்த போது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தருடைய கண்கள்ல தென்பட்ட ஒரு மனுஷன் தான் நோவா. கர்த்தருடைய கண்கள்ல தென்பட்ட மனுஷன் தான் நோவா. ஆண்டவர் அவனை பார்த்துட்டு, ரைட், இவனை நம்ம தெரிந்து கொள்ளலாம், இவனை நம்ம வருங்கால சந்ததி உருவாக்குவதற்காக ஏற்படுத்தலாம் என்று நினைத்த ஆண்டவர் அவனை கர்த்தர் பிடித்து அவன் மேல் கிருபை கொடுத்து அவனுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி அவனுக்கு தன் வார்த்தைகளை சொல்றார். என்ன வார்த்தைகளை சொல்றாரு? நோவா, நான் பூமியை அழிக்க போகிறேன், ஆகவே நீ பேழை கட்டு என்று சொன்னார். பேழை கட்டு என்று சொல்லும் போது இந்த அளவில் இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இந்த நிலையில் கட்ட வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கணும், அளவு கொடுத்து இன்ன மரத்தில் செய்ய வேண்டும், இப்படித்தான் பண்ண வேண்டும் என்ற முறைமைகளை சொல்லிக் கொடுத்து வேலையை கட்டுப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வேலை கட்டு என்று சொல்லும்போது சொல்றாரு, பூமியை நான் மழை கொண்டு அழிக்க போகிறேன், இல்ல தண்ணீர் கொண்டு அழிக்க போகிறேன். ஆகவே பூமியில பெய்கிற மழையினால் தண்ணீர் பெருக்கெடுத்து பூமியெல்லாம் அழிந்து போக போகிறது நோவா என்று சொன்ன போது, நோவாவின் காலத்திலே மழை பெய்வதற்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை, மழைக்கான அறிகுறிகளே இல்லை. ஏனென்றால் அக்காலத்திலே பனி பூமியிலே விழுகும், அந்த பனியினாலே புல்பூண்டுகள் முளைக்கும். மழையை பார்த்ததே இல்லை, மழை செஞ்சதே இல்லை, பார்த்ததே இல்லை. நம்மளும் ஒரு காலத்துல சொல்ல போறோம், இப்ப நமக்கு மழைன்னா என்ன தெரியுது, நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த பிள்ளைங்க, அடுத்த பிள்ளைகளுக்கு அடுத்த பிள்ளை வரும்போது மழைனா என்னப்பான்னு கேட்கிற ஒரு காலம் வரப்போது. ஏன்னா மழை இப்ப தள்ளிக்கிட்டே போகுது. நீங்க ஒவ்வொரு வருஷமும் கணக்கு பண்ணீங்கன்னா 10 நாள் தள்ளி 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 மழை பெய்கிறது நீங்க பார்க்க முடியும் இல்லையா? ஒரு 7 நாளோ 10 நாளோ தள்ளி தள்ளி போகிறதை பார்க்க. வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறதுமா, இல்ல ஒரு 7 நாள் தள்ளி போகுது அப்படின்னா தள்ளி 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 போகிறதை பார்க்கிறோம். இப்படியே தள்ளிக்கிட்டு போனா எப்ப பெய்யும் தெரியல. இனி வருங்காலத்துல வடகிழக்கு பருவமழை டிசம்பர்ல தொடங்கினாலும் தொடங்குறதுக்கு ஆச்சரியப்படுறது இல்லை, அப்படிதான் சொல்றேன். ஏன்னா இது அப்படியே பருவ கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே போகிறது. அப்ப மழை இல்லாத காலத்துல வேலை கட்டு என்று சொல்லும் போது நோவாவும் வேலை கட்டுகிறான், நோவாவும் தன் வேலைகளை ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து தன் குடும்பத்தை அதற்குள் வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த எல்லா ஆலோசனையும் கேட்டு அவன் செய்ய ஆரம்பித்த போது, எல்லாம் கவனிக்கணும், செய்ய ஆரம்பித்த போது எல்லாரும் அவனை சுத்தி பார்க்கிறாங்க. என்னப்பா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, வேலை கட்டி கொண்டிருக்கிறாய், என்ன செய்கிறாய்? மழை வரப்போகிறது, ஆண்டவர் அழிக்க போகிறார், தேசத்தை அழிக்க போகிறார் சொன்ன போது யாருமே நம்பல. நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணினார்? எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் பேசினார்? சரி விடுங்க, ரொம்ப சோதனைக்கு உட்படுத்த கூடாது போல இருக்கு. நோவா 120 ஆண்டுகள் தேவ நீதியை குறித்து அவன் பேச ஆரம்பிக்கிறான், சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆகவேதான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான், என் ஆவி மனிதனோடு போராடுவதில்லை, அவன் இருக்க போகிற ஆண்டு 120
வருஷம் தானே அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. அந்த உலகம் அன்னைக்கு இருக்க போகிற கால அளவை ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு அந்த உலகம் இருக்க போகிற கால அளவை சொன்னதுனாலதான் ஆண்டவர் அந்த 120 அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்ப நோவாவை கர்த்தர் கொண்டு போய் பேழைக்குள்ள அடைச்சிட்டார். இப்ப சுருக்கமா வரலாம். பேழைக்குள்ள அடைத்து விட்டார். பேழைக்குள் இருக்கிற நோவா எதற்காக பேழைக்குள் கொண்டு போனார்? நோவாவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம், நோவாவினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அடைக்கப்பட்டிருந்த நோவா கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கிறார். ஒரு வாரம், 5 நாட்கள், 10 நாட்கள், 20 நாட்கள், 30 நாட்கள், 50 நாட்கள், இல்ல 100, 200 நாட்கள் செல்ல 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 நோவாவுக்குள் ஒரு விதமான அச்சம் வருகிறது. நாம் பேழைக்குள்ளே அடைக்கப்பட்டே கிடக்கிறோமே, பேழைக்குள்ளேயே இருக்கிறோமே, நாம் எப்பொழுது வெளியே வருவோம் என்கிற ஒரு விதமான அச்ச உணர்வு, பய உணர்வு நோவாவுக்குள் ஏற்பட்ட போது அவன் அப்பப்ப மேல்தட்டை எடுத்து பார்க்கிறான், எட்டி பார்க்கிறான், எடுத்து பார்க்கிறான், எப்பொழுது நாம் வெளியே வருவோம். ஏனென்றால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஓராண்டுகள் 600வது வயதுல பேழைக்குள்ள நோவாவை அனுப்பின கர்த்தர் 601வது வயதுல தான் பேழையை விட்டு வெளியே ஆண்டவர் கொண்டு வர்றார். பேழையை விட்டு வெளியே ஆண்டவர் கொண்டு வர்றார். அப்ப இந்த 601வது வயது வரைக்கும் ஓராண்டுகளை பேழைக்குள்ள அடைச்சிட்டாரு. நோவாவுக்கு ஒரு சந்தேகம், கர்த்தர் மலை அடைத்து வைத்து விட்டாரோ, கர்த்தர் மலை வெளியே விடுவதற்கு வாய்ப்பில்லையோ. எனக்கு ஒரு இது என்ன தெரியுமா, நோவாவை பார்த்து சொன்னாரு, நோவாவே நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் சொன்னாரா? 40 நாள் மழை பெய்யும் சொன்னாரா? ஆனா எப்ப நீ வெளியே வருவனே, எப்ப வெளியே வருவனே சொல்லல. பிரச்சனையா அதுதான், எப்ப வெளியே வருவன்னு சொல்லல, உள்ள அடைச்சு வச்சுட்டாரு. இப்ப நோவாவுக்கு ஒரு நிலைமை, அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தேகமாயிருக்கு. அடைச்சு வச்சுட்டாரு, அடிக்கடி ஆண்டவர் வந்து பேசினாரா என்ற வார்த்தை அங்க ஒன்னும் சொல்லப்படல என்றால் நான் நினைக்கிறேன் அடைச்சு வச்சுட்டு அமைதியா இருந்தார் நினைக்கிறேன். அடைச்சு வச்சுட்டு அமைதியா இருந்தாரு. சில நேரம் நம்ம வாசல்களை, நம்ம வழிய, நாம் போகிற பாதைகளை கர்த்தர் அடைத்து வைத்துட்டு அமைதியா இருக்கிறாரு. எதுக்காக அடைத்தார்? ஏன் அடைத்தார்? உள்ள போ, உள்ள இரு அப்படின்னார். உள்ள இருக்க வச்சுட்டு தண்ணியை அனுப்புகிறார். பூமியில் இருக்கிற மலைகளை, எல்லா மலைகளையும் பார்க்கிறோம், 15 அடி உயரத்துக்கு தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. பூமியில் இருந்த எல்லா மிருகங்களும் செத்து போய்விட்டது, எல்லா மனிதர்களும் செத்து போய்விட்டார்கள். உலகம் முழுவதும் சிதைந்து போனது. நான் நினைக்கிறேன் நோவாவுடைய பேழை தண்ணீர் மிதக்கும் போது அவனை சுற்றிலும் மனிதர்கள் செத்து மிதந்து கொண்டிருந்திருப்பார்கள், மிருகங்கள் செத்து மிதந்து போயிருக்கும். ஆனால் நோவா அவைகளை பார்க்க கூடாது என்பதற்காக சுற்றிலும் அடைத்து வைத்துவிட்டு மேல்தட்டை மட்டும் ஓபன் வைத்திருக்கிறார், சின்ன ஜன்னல் வைத்திருக்கிறார். இவன் எட்டி பார்த்தால் கூட அந்த செத்து மிதக்கிற பிணங்கள் அவனுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நோவா ரொம்ப பத்திரமா இருக்கணும். செத்து மிதக்கிற பிணங்களை பார்த்து கூட அவன் ஒரு நாள் அச்சம் கொண்டு விடக் கூடாது என்பதிலே கர்த்தர் கவனம் எடுத்ததினால அவனை உள்ள ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில ஆவியானவர் உங்களோடு சொன்ன ஒரு வார்த்தையை, இந்த வசனத்தை பிரசங்கிக்கணும்ன்ற என்ற எண்ணம் அல்ல. இன்னைக்கு ஒரு உத்தம காரியத்தை குறித்து பேச வேண்டும் என்ற நினைவோடு தான் நான் இருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொடங்கி இந்த வசனம் திரும்ப 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 என்னோடு இடைப்பட்டதினால இன்றைக்கு உங்களுக்கு இதை சொல்லணும் என்ற வார்த்தை இன்றைக்கு புலப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், அடைக்கப்பட்டு கிடக்கிற உனக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் சொல்ல போகிறார். அடைபட்டு கிடக்கிற உனக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அடைபட்டு கிடக்கிற மனிதனே, அற்புதமான செய்தி உன்னை தேடி வருகிறது. 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் நோவா பேழைக்குள் அடைபட்டு கிடக்கிறான். நோவா பேழைக்குள் அடைபட்டு கிடக்கிறான். இந்த அடைபட்ட வாழ்க்கையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமை, முடக்கப்பட்ட நிலைமை, 8 பேரை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியாத நிலைமை, உலகத்தை பார்க்க முடியாத நிலைமை, பேழைக்குள்ளே விளக்கு வெளிச்சத்துக்குள்ளே முடங்கி போன நிலைமையில் கிடக்கிற நோவா அவன் நினைக்கிறான், ஓராண்டுகள் இருக்க போகிறது, எப்பொழுது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஓராண்டுகள் இருக்க போகிறது, எப்ப நம்மளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நோவா உள்ளே காத்திருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு உணர்த்தின ஒரு விஷயம், நோவா உன்னை வெறுமனே பேழைக்குள் வைத்து அடைத்து வைக்க
பேழைக்கு வைத்து பூட்டி வைக்கவில்லை. ஒரு காரணத்தை சொல்லவா? எல்லா ஜீவனும் அழியும் போது, எல்லா மனிதர்களும் அழியும் போது, எல்லாருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லாத போது உன்னை காக்கும்படிக்கு பேழைக்குள் உன்னை நான் அடைத்து வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா என்று சொன்னார். அடைபட்டு போயிற்று, வாசல்கள் அடைபட்டு போயிற்று, தொழில் முயற்சிகள் அடைபட்டு போயிற்று, குடும்ப காரியங்கள் அடைபட்டு கிடக்கிறது. எங்கள் வாழ்க்கை எப்பொழுது திறக்கப்படும்? நன்மை எப்பொழுது திறக்கப்படும்? எங்கள் நன்மை எப்பொழுது எங்கள் வீடுகளை தேடி வரும்? அடைபட்ட நிலையில, தடுக்கப்பட்ட நிலையில, லாக்கான நிலைமையில நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்ற ஒரு பேரியோடு, ஒரு பேச்சோடு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை அடைத்து வைத்திருக்கிறார். சும்மா அல்ல, வேறோ வெறுமனை அல்ல, ஏதோ வேடிக்கையாக அல்ல. கர்த்தர் உங்கள் ஜீவனை காக்கும்படி உங்களை அடைத்து வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்கள் ஜீவனை காக்கும்படி உங்களை அடைத்து வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்துவிடக் கூடாது. சில நேரங்களில் உங்களுடைய பொருளாதாரம் அடைபட்டு கிடக்கலாம், உங்களுடைய சுகம் அடைபட்டு கிடக்கலாம், உங்களுடைய நன்மை அடைபட்டு கிடக்கலாம். ஏன் அடைபட்டு கிடக்கிறது என்ற கேள்வியோடு உட்கார்ந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பாதுகாக்க விரும்புகிறேன். நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு தேவை. உன்னை கொண்டு எதிர்கால சந்ததியை குறித்தான காரியத்தை நான் வகையெடுக்க போகிறேன். ஆகவே கொஞ்ச காலம் உன்னை நிலைக்கு வைத்திருக்கிறேன். ஆகவே கொஞ்ச காலம் உன்னை பேழைக்குள் இருக்க வைத்திருக்கிறேன். அது ஓராண்டாக இருக்கலாம், அது ஈராண்டாக இருக்கலாம், அது 3 ஆண்டாக இருக்கலாம். கவலைப்படாதே. ஒரு நாள் வரும்போது உன்னை பேழை விட்டு வெளியே கொண்டு வருவேன். பேழை விட்டு வெளியே வரும்போது உனக்கான நன்மை, உனக்கான சௌக்கியம், உனக்கான சுகம், உனக்கான ஆரோக்கியம், உனக்கான அற்புதம் இருக்கும் என்பதை காண்பிக்கத்தான் கர்த்தர் கொஞ்ச காலம் அவனை அடைத்து வைத்தாராக்கும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு போய் வனாந்தரத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். வனாந்தரத்தை பார்த்தவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே அச்சம். கடலுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். பின்பாக சத்துருக்கள் வருகிறார்கள். எகிப்தியர் சொல்லுகிறார்கள், ஆஹா, வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டுவிட்டது, தப்பிக்கவே முடியாது. நம் கையை மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை பிடித்து ஒவ்வொருவரையும் கொலை செய்வோம், அவனை பிடித்து மீண்டும் நம்மை அடிமையாக்கி நம் தேசத்துக்கு கொண்டு போவோம் என்று வருகிற போது மோசே அழுகிறான், ஜனங்கள் அழுகிறார்கள், எல்லாரும் புலம்புகிறார்கள். ஏன் தெரியுமா? அடைபட்டு கிடந்தாலே மனசுக்கு வேதனையா தாயா? அடைபட்டு கிடந்தாலே மனசு சஞ்சலப்படத்தான் செய்யும். அடைபட்டு கிடந்தாலே துக்கம் மனசுக்குள்ள வந்துட்டு தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், மோசே என்னப்பா அழுதுட்டு இருக்க? ஆண்டவரே, அடைச்சு கிடக்கு ஆண்டவரே, வழியெல்லாம் அடைச்சு கிடக்கு, பாதையெல்லாம் அடைச்சு கிடக்கு, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது, முன்னேற்றமும் இல்லை, பின்னேற்றமும் இல்லை, என்ன செய்யறதே தெரியல சொன்னபோது ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? அவர் சொன்னாரு, திறந்து விடு சமுத்திரத்தை, திறந்து விடு சமுத்திரத்தை. சமுத்திரத்தை திறக்கிறது அவ்வளவு ஈஸியா? கோலை நீட்டுப்பா. இன்னைக்கு நாமளும் உனக்காக ஒரு கீழ்காற்று ஏற்படும். அல்லேலூயா. அடைத்திருக்கிற கடல் உனக்காக திறக்கும். அல்லேலூயா. அடைத்திருக்கிற யோர்தான் உனக்காக திறக்கும். அல்லேலூயா. அடைத்திருக்கிற எரிகோக்கள் உனக்காக திறக்கும். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அடைத்து வைத்தார்? சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. சில வேளைகளில் கர்த்தர் உன் வழிகளை அடைத்து வைத்திருக்கலாம், உன் பாதைகளை அடைத்து வைத்திருக்கலாம். உன்னை குறித்து ஏளனமாய் பேசுகிறவர்களுக்கு முன்பதாக, உன்னை குறித்து பரியாசம் அடைகிறவர்களுக்கு முன்பதாக, உன்னை குறித்து இவன் வாழ முடியாது, பிழைத்திருக்க முடியாது என்று சொல்லுகிறவர்களுக்கு முன்பதாக இன்றைக்கு கர்த்தர் வழியை அடைத்து வைத்திருந்தாலும் அவன் கண்ணுக்கு முன்பதாக ஒரு வழியை திறப்பா. அந்த வழி சத்துருவுக்கான வழி அல்ல, அந்த வழி துன்மார்களுக்கான வழி அல்ல, அந்த வழி மற்றவர்களுக்கான வழி அல்ல. அது உங்களுக்கான பிரத்யோகமான, உங்களுக்கான தனிப்பட்ட வழி. அதிலே ஒருவன் வர முடியாது, அதிலே ஒருவன் பிரவேசிக்க முடியாது, அதிலே ஒருவன் உள்ளே வர முடியாது. கர்த்தர் உங்களுக்கான ஒரு வழியை அடைத்தப்படுவது, அதிலே தீட்டுள்ளவன் வர முடியாது, அதிலே சத்துரு வர முடியாது. இன்றைக்கு காலையில ஆவியானவர் சொல்லுகிறார், முடக்கப்பட்ட நிலையில, அடைபட்ட நிலையில வாசல்கள் பூட்டி கிடக்கிறது, எங்கள் முன்னேற்றம் தடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் நன்மை தடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஓர் ஆண்டுகளாக
அமைதியா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லா நன்மைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா நன்மைக்கு அல்லேலூயா. வாழ்க்கை நடப்பதெல்லாம் நன்மைக்கு கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா நன்மைக்கு ஆமென். எல்லா நன்மைக்கு கர்த்தர் செய்கிற எல்லா நன்மைக்கு, கர்த்தர் அடைத்து வைத்த அடைப்பு நன்மைக்கு, சில வழிகள் திறக்காமல் இருப்பது நன்மைக்கு, சில காரியங்கள் தடைபட்டிருப்பது நன்மைக்கு, ஆரோக்கிய குறைவு சில நேரம் நன்மைக்கு, கர்த்தர் அவைகளை ஒரு நாள் நன்மையாய் முடியப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே டவுட், கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரோ? கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரோ? என்ன எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வருஷம் இருக்க போகுது. என்னப்பா அப்படி விட்டுட்டீங்க? எத்தனை நாள் மனைவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது? எத்தனை நாள் பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கிறாரு? எரிச்சலாக ஒரு வருஷமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா. நேற்று ஒருத்தர் டிவியில மனைவியை பார்த்து பேசுங்கன்னா மனைவியை பார்த்து பேசவே மாட்டேங்கிறாரு. வீட்டு முகத்தை திரும்பிட்டே பேசுறாரு. அந்த அம்மா வருத்தமா சொல்லுச்சு, என் வீட்டுக்காரன் என் முகத்தை பார்த்து பேசவே மாட்டாரு. எல்லாம் செய்யறாரு, எல்லாம் கொடுக்குறாரு, நல்லா வச்சுக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. என் முகத்தை பார்த்து மட்டும் பேசவே மாட்டாரு. ஏதாவது கேட்டா திரும்பிட்டே தான் பேசுறாரு. சரி பேசுங்க அப்படின்னு விட்டா பேசவே மாட்டேன், திரும்பிட்டே தான் பேசினாரு. அது பழக்கமாயிருச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி நோபாவும் கேட்டிருந்தா என்ன சொல்லிப்பாரு? எத்தனை நாட்கள் பொண்ணு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எத்தனை நாட்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? பல வருஷம். அவருக்கு ஒரு வருஷம் பார்த்துக்கிட்டே மற்ற எல்லாரும் பார்த்துட்டு பார்த்தா கூட ஓகே பரவாயில்ல. ஆனால் ஒரே இவங்களே பார்க்க அப்படியே உட்கார போர் அடிச்சிருக்கு. இப்ப நோவாக்கு நான் உருவாக்க சொல்றேன், கர்த்தர் மறந்துட்டாரோ, கர்த்தர் உங்களுக்கு இப்படியே விட்டுட்டாரே அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருக்கிற நேரம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அழகா சொல்லுது. தேவன் நோவாவையும் அவன் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அந்த வார்த்தை கேட்கிற சோதரம் பண்ணுங்களேன். இந்த காலையில ஆண்டவர் உங்களோட பேச சொன்ன ஒரு வார்த்தை, என் ஆவியில உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை, அடைபட்டு கிடக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிற மாதம் இந்த மாதம். கையேற்றி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் தானே, செப்டம்பர் தானே, சாரி நவம்பர் மாதம் வர்ற இந்த நவம்பர் மாதம் ஒரு வார்த்தை சொல்றேன், செப்டம்பரை தாண்டி தாண்டலையும் நினைச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. செப்டம்பரை தாண்டி நவம்பர் வந்திருக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அடைபட்டு கிடக்கிற உன்னை நினைக்கிற மாதம் இது. கையெழுத்து கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. பொருளாதாரத்தில் அடைபட்டு கிடக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை நினைத்தருளுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலின் குடும்பத்தாரை நினைக்கிறார். ஆமென். ஆரோனின் குடும்பத்தாரை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்களேன் ஆமென், ஆமென். நல்ல கையெழுத்தி சொல்லுங்க. அவர் உங்களை நினைத்து பார்க்கிற மாதம், முடங்கி கிடக்கிற வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற மாதம், அடைபட்டு கிடக்கிற வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற மாதம், தலைவரை கிடக்கிற காரியங்களை நினைத்து பார்க்கிற மாதம், வாழ்க்கையின் சூரியமான காரியங்களை நினைத்து பார்க்கிற மாதம், உங்களை தூக்கி விடுவதற்காக கர்த்தர் தம்முடைய கண்களை உங்களை திருப்பி பார்க்கிற மாதம். அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை ஆமென் கர்த்தர் நோக்கி பார்க்கிற மாதமா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில மாறட்டும். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நோவா பேழையிலிருந்து புறாவை அனுப்பின போது புறா வரும்போதே ஒரு ஒளிவ இலையை கொத்திக்கிட்டு வந்துச்சாங்க. என்னத்த? ஆமா, பல ஒரு வருஷமா ஒண்ணுமே பார்க்காதவனுக்கு ஒளிவ இலையை பார்த்த உடனே அவன் மனசு சந்தோஷம். ஒளிவ இலையுடைய பொருள் என்ன தெரியுமா? சமாதானம். ஒளிவ இலையுடைய பொருள் சமாதானம். அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு செய்தி சொன்னாரு, அப்பா முடங்கி கிடக்கிற உனக்கு, அடைபட்டு கிடக்கிற உனக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு சமாதானம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நவம்பர் மாதம் ஒரு சமாதானம். எஸ் ஹalleluya. துன்பத்தின் நடுவில் இருக்கிற உனக்கு ஒரு சமாதானம். ஹalleluya. ஏன்னா கர்த்தர் ஒரு ஒளிவ மரத்தின் இலைய புறா மூலமா காட்டின உடனே சந்தோஷப்பட்டான். ரைட், இனி நம்ம பூமிக்கு போகலாம், இனி பூமியை பார்க்கலாம். நான் சொல்றேன், அடைபட்டு கிடக்கிற நேரங்கள்ல கர்த்தர் மறந்துட்டாரோ கைவிட்டாரோ என்று நோவாவோட ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது. நோவா நினைச்சாரா அப்படின்னு காட்டக்கூடாதுங்க. இதெல்லாம் உள்ளத்தினுடைய வார்த்தை. மனசுக்குள்ள நோவா சொல்லியிருக்கணும்,
எத்தனை வருஷமா வீட்டுக்குள்ள இருக்கேன். லாக்டவுன் வந்தப்ப நம்மளாம் என்ன சொன்னோம்? எப்பத்தான் திறக்கும், எப்பத்தான் விடுவாங்களோ. இன்னும் விட மாட்டாங்க. இன்னும் லாக்டவுன்ல தான் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? நவம்பர் 1 to 30 வரைக்கும் என்னதான் தளர்வுகளோடு கூடிய லாக்டவுன்ல தான் இருக்கும். இன்னும் ஃப்ரீயே பண்ணல, கவர்மெண்ட் ஃப்ரீ பண்ணல, லாக்டவுன்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் முடங்கிதான் இருக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் மார்ச் தொடங்கியா, அடுத்த மார்ச் வரைக்கும் உங்களை உட்கார விட மாட்டாங்க. அடுத்த மார்ச் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நோவா கூட மறந்துட்டாரோ என்று நாம் எண்ணாமல் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரின் வேலைக்காக காத்திருக்கணும். ஆண்டவரின் நேரத்துக்காக காத்திருக்கணும். வேலைக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவா வேலைக்குள்ள 1 வருஷத்துக்கு போற உட்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவன் பாட்டுக்கு இருந்துருமா. ஏன் டைம் சொல்லிட்டார். இதுவரைக்கும் சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் டைமே சொல்றது இல்லை. உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்ப ஆசீர்வதிப்பாரு? நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். எப்ப வருவாரு? எப்ப வருவாரு? அந்த நேரத்தையாயும் அந்த நாளிகையாயும் என் பிதா ஒருவர் தவிர யாரும் அறியார். நான் இப்படி சொல்லிட்டா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிற சில காரியங்களை, நன்மைகளை ஆண்டவர் ஒருவர் தவிர யாருக்குமே தெரியாது. சில நேரம் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறதே இல்லை, சொல்றதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நோவா ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணே எனக்கு அங்க ஒரு விஷயம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கவனிக்கணும். எத்தனை நாள் சென்ற பின் காரத்தை வெளியே விட்டார். அப்புறம் அடுத்தவங்க 10வது வசனம் ஒரு புறாவை வெளியே விட்டார். அடுத்த வசனம் என்னங்க? சும்மா இருக்கிறது நோவா சும்மா இருக்கலாம்ல. என்ன செய்யறாரு? காகத்தை விட்டு பார்க்கிறான், புறாவை விட்டு பார்க்கிறான், அடுத்து புறாவை அடுத்து முறான். என்ன நடக்குது பார்க்கணும், எப்படியாவது வெளியேறணும், வெளியே வரணும். அவனுக்கு ஆசையில்லாதான் அப்படின்னு நான் சொன்னேன். கர்த்தர் உன்னை இருக்க சொல்ற இடத்துல, அடைத்து வைக்கிற இடத்துல நல்ல வேலை சாவியை பிடிக்கிட்டு போயிட்டாரு. சாவியை மட்டும் நோவாட கொடுத்துருந்தா இவன் திறந்துட்டு வந்து நீச்சல் எடுத்து கூட இல்ல போயிருமா. நம்மள மாதிரி ஆளுகள் ஆண்டவர் அறிஞ்சதுனால சில நேரம் சாவியை கூட தரமாட்டார். நீ மோசமான ஆளு. அப்பப்ப நான் உன்னை என் சிறகை மேல வச்சுட்டு இருக்கும் போதே தவி குதிச்சு வெளியே போற, கம்மலை வெடிப்புல வச்சு உன்னை பாதுகாக்கும் போதே குதிச்சு வெளியே போற. அதனால நான் அமுக்கி வச்சேன் அப்படின்னு சில நேரம் உள்ளே வச்சுட்டு இருக்கிறார். நமக்கு சில நேரம் வலிக்குது, வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஆனாலும் சொல்றேன், அந்த வேதனைக்கு நடுவிலும் கஷ்டத்துக்கு நடுவிலும் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்க. அவசரம் காட்டாதீங்க வாழ்க்கையில, துரிதம் காட்டாதீங்க வாழ்க்கையில, வேகம் காட்டாதீங்க வாழ்க்கையில. ஆண்டவரே எப்ப தருவீங்க? நாளைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், இன்னைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், இப்ப தந்தா நல்லா இருக்கும், இது இப்ப முடிஞ்சா நல்லா இருக்கும். இல்ல, உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறத செய்யறதுக்காக அவர் வேலைக்காக காத்திருங்க. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் நேரத்துக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனா மாறணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றாரு. ஆமே, நம்ம தரவேற்ப தைரியமா சொல்றாரு. ஆனா ஒரு வார்த்தை, என் வேலைக்காக காத்துரு. ஆமே, என் வேலைக்காக. நான் கேட்கிற ஒரு கேள்வி, காணாமல் கல்யாணத்துல திராட்சரசம் தீர்ந்து போச்சு. உடனே மரியாள் சொல்லுகிறார், அவருக்கு திராட்சரசம் குறைபட்டது. உடனே சொல்றார் இயேசு,
சரி வர சொல்லுங்க, நான் உடனே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி விட்டுருக்கலாம்ல. டக்குன்னு சொன்னாங்க என் வேலை இன்னும். சரி கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே தண்ணீர திராட்சரசமா மாற்றி கொடுத்தா. இந்த வேலை கால அளவு எவ்வளவு? இந்த வேலைக்கு கால அளவு எவ்வளவு? எவ்வளவு? மரியாதை வந்து சொல்லிட்டு போனது இயேசுனார் அற்புதம் சென்ற அந்த நேரத்துக்கு கால அளவு எவ்வளவு? 20 நிமிஷம் இருக்குமா? 1 மணி நேரம் இருக்குமா? 10 நிமிஷம் இருக்குமா? 15 நிமிஷம் இருக்குமா? நான் சொல்றேன் அந்த கால அளவுல கூட ஒரு வேலையை பார்த்து போட்டார். சொன்னாங்க வேலை பார்த்து நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் குறிச்சிருக்கிற காலத்துக்கு முன்னாடி நீங்க டிஜிஎஸ் நேரம் வந்து ஜோமனை விட்டா கூட நடக்காது. மோன்ஸ் லாசர் சொல்லி ஜோமனை விட்டா கூட நடக்காது. ஏன்? மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னாலும் நடக்காது. புனித சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னாலும் நடக்காது. எவன் வந்தாலும் நான் செய்ய முடியாது. ஒரே காரியம், உனக்கு நான் செய்கிற வேலை வரும்போது யார் தடுத்தாலும் நிக்காது. ஆண்டவர் சொல்ற யார் தடுத்தாலும் நிக்காது. யார் தடையா வந்தாலும் இவருக்கு தரக்கூடாது சொன்னாலும் நிக்காது. அந்த நேரத்துல சரியாய் செய்கிறவர் கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறே. உங்க நேரம் ஒன்று இருக்கு, கர்த்தர் குறித்த வேலை ஒன்று இருக்கு. ஆபிரகாமுக்கு குறித்த வேலைக்காக கர்த்தர் காத்திருந்தாரே, ஈசாக்கினுடைய குறித்த வேலைக்காக கர்த்தர் காத்திருந்தாரே, கர்த்தருடைய குறித்த வேலைக்காக காத்திருந்தாரே. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். உங்களை விடுவிக்க கர்த்தர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய கர்த்தர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த வேலைக்காக நீங்கள் காத்திருங்கள். அந்த வேலையில அடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த நேரம் வருவது வரைக்கும் சில போராட்டங்களை சந்திக்கலாம். அந்த நேரம் வருகிறது வரைக்கும் வனாந்தரத்தை சுற்றி அடையலாம். அந்த நேரம் வருகிறது வரைக்கும் ஈட்டியால் எரியப்படலாம். அந்த நேரம் வருகிறது வரைக்கும் ஆபத்தையும் கொடிய மிருகங்கள் கையில் அகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். என்றாலும் அவைகளுக்கு நடுவிலையும் கர்த்தர் ஜீவனை காப்பாற்றி உங்களுக்கு குறித்ததை, உங்களுக்கு நியமித்ததை, உங்களுக்கு சொன்னதை உங்கள் கைகளிலே கொடுத்து உங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. ரெண்டாவது நோவா கவனிங்க, ஓய்வினாலே ஒழுங்கா அனுசரிச்சான். ஓய்வினால என்ன எப்படி சொல்றீங்க கேட்கிறீங்களா? கவனிங்க, புறாவை அனுப்பினான். 10வது வருஷம் படுறா. காகத்தை அனுப்பினான். பின்பு 7 நாள் கழித்து புறாவை அனுப்பினான். 11வது வருஷம் பின்பு 7 நாள் கழித்து புறாவை அனுப்பினான். இன்னும் 7 நாள். எதுக்கு 7 நாள்? எதுக்கு 7 நாள்? பூரணம் அல்ல, ஓய்வு நாளின் பிரமாணம். கவனிங்க, ஓய்வுனால ஆகமே ஆண்டவர் சொன்னார், 7ஆம் நாளில் கர்த்தர் அப்போ ஆதாமே இதை ஒரு சந்ததியில் நினைச்சிடும். நோவா அதை கடைபிடிக்கலாம். ஓய்வு நாள் ஓய்விருந்து அப்புறம் புறாவை, ஓய்வு நாள் ஓய்விருந்து அப்புறம் புறாவை நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நினைத்தவர்கள்படி அவருடைய வேலைக்காய் காத்திருங்கள். 2வது அவருடைய ஓய்வு நாளை அனுசரியுங்கள். ஆமே. எத்தனை பேருடைய ஓய்வு நாளை அனுசரிக்கிறீங்க? ஐயா, எனக்கு என்ன வேலை இருந்தாலும் முதல்ல ஆண்டவருக்கு தான், அதுக்கு பிறகுதான் இல்லை. பரவாயில்ல, இவ்வளோதான் பாராட்டணும். நீங்களாம் சர்ச்சை வந்துடுவீங்க. கிராமங்களுக்கு போனீங்கன்னா சடங்கு வச்சுட்டா சடங்கு போயிடுவான், செத்து போனா சாவு போயிடுவான், கல்யாணம்னா கல்யாணத்துக்கு போயிடுவான், எதுக்குனாலும் ஓடிக்கிடுவாங்க. எங்கே இன்னைக்கு வரல, எங்கே போனீங்க பிரதர்? சடங்கு பாஸ்ட அந்த கோயிலில் மொட்டை போட்டாங்க, போயிட்டோம். ஏய், கோயிலில் மொட்டை போடுறது நீ எதுக்கா போன? அவன சொந்தக்காரங்களுக்கு நாளைக்கு நாம வர மாட்டாங்க. அவன் ஒரு செய்திக்காக அவனுக்காக நினைச்சுட்டு இருக்கு. ஆண்டவரை விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. நீ வரலன்னா மோதல் போட மாட்டேன், மாளுக்கு பார்த்துக்கோ. வயசு வர நேரம் அவனுக்கு செய்தி போட மாட்டேன், பார்த்துக்கோ. அண்டா குண்டா வாங்கிக்கிட்டு கொட்டு மேல அடிச்சுட்டு உன்னை பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேசினாரே வேண்டாம்ப்பா, பேசினாரே வேண்டாம். எனக்கு யார் வேணும்? செத்த நாளே வர வேண்டாமா அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன்,
இந்த காலத்துல செத்தா 4 பேரே வர வேண்டாம், கார்பரேஷனே அள்ளி போட்டு போயிடும். முன்னாடி தாங்க 4 கம்பை வச்சு தூக்கி போனோம், இப்ப ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டேன். 200 ரூபா 2000 ரூபாய் கொடுத்து அவன் தூக்கி வச்சு போய் பண்ண இன்னத்துக்கு பயந்துட்டு இருக்கீங்க? எதுக்கு பயப்படணும்? நம்மள ஆண்டவர் அநாதைகளாய் இந்த பூமியில் விடவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்தங்கள் உறவுகள் நமக்கு இல்லை என்றாலும் ஆவிக்குரிய சொந்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய உறவுகளுக்காக ஆராதனையை தள்ளி போடுவது தப்பு, சொந்தங்களுக்காக ஆராதனையை தள்ளி போடுவது தப்பு, மற்றவர்களுக்காக ஆராதனையை தள்ளி போடுவது தப்பு. உங்க வேலை நாள்ல ஒரு நாளை விட்டுட்டு யாருக்காவது கல்யாணத்துக்கு போறீங்களா? போக மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாள் சம்பளம் போகும். நான் சொல்றேன், ஒரு நாள் ஆண்டவரை ஆயத்தை விட்டீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் போயிடும். நீங்க காண்கிறவர்களுக்காக வாழ நினைச்சா வாழுங்க, தப்பில்ல. ஆனா இதெல்லாம் அழிஞ்சு போகும் ஒரு நாள். காணாத ராஜ்யத்துக்காக, கிறிஸ்துவுக்காக எவர்களை விட்டாலும் பரவாயில்லை, எவர்களை இழந்தாலும் பரவாயில்லை, அனுசரிக்க வேண்டியதை அனுசரித்து, கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய காரியத்தில் பயந்து, கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் கீழ்ப்படிந்து, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்வே என்று சொல்லி வாழ்ந்தா கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாரையா. நேற்று ஜோனா பிரதர் வந்தார். அவருடைய அண்ணன் பெயரை பத்தி யாருக்கு என்ன சொன்னார்? கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப முக்கியம். அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுவோம். அதனால கர்த்தருக்கு அவர் நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்டவனே நான் எனக்குள்ள எண்ணம், கர்த்தருக்கு பயந்தா உயர்வு நிச்சயம், கர்த்தருடைய கற்பனையை கீழ்ப்படிந்தா உயர்வு நிச்சயம். எல்லாத்தையும் போட்டு நீங்க ஆண்டவர் ஆலயத்துல இருந்து உட்காருங்களேன். நம்ம ரொம்ப பேர் சுய தொழில் செய்யறவங்க நம்ம சர்ச்சில் ரொம்ப பேர் இருக்கீங்க. தீபாவளி நெருங்குது, ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு போனோம் தச்சோம்னா ஒரு 2000 ரூபாய் தச்சு விடலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் 2000 ரூபாய் எங்களுடைய காலி பண்ணி விட்டுருவாரு. அதனால நீங்க ஒண்ணு செய்யணும், கர்த்தருக்கு தான் முன்னுரிமை. என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு வந்து பப்பா அப்படின்னு தேவனை நல்ல ஆராதனை செஞ்சுட்டு துதிச்சுட்டு போய் உங்க தையல் மிஷின்ல காலை வைங்க, கட 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 வேலை நடக்கும். ஆமென். உங்க கடையை திறங்க, உங்க தொழிலை செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. முதலிடம் கர்த்தருக்கு, முதலிடம் முன்னுரிமை கர்த்தருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு தான் முதல்ல. ஆராதனை செலுத்தாம எங்கேயும் போக மாட்டேன், கர்த்தரை துதிக்காம எங்கேயும் போக மாட்டேன், ஊருக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன். எங்க அப்படியே ஒருவேளை போனாலும் அங்க போய் கர்த்தரை சொந்த பந்தங்களுக்காக ஏசுனாங்க விட்டுட்டு உட்கார்ந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்றது, கறி எடுக்கணும், பிரியாணி வைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், சர்ச்சுக்கு போனா பிரியாணி எல்லாம் என்ன செய்ய சரி. அன்னைக்கு அந்த பிரியாணி நல்லா இல்லாம போகுது, அன்னைக்கு அந்த பிரியாணி ஆமா நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இல்லாம இருக்கு. ஏன்? கர்த்தருக்கு தான் முடியுமா? இங்க வந்து நீங்க ஆண்டவர் ஆராய்ச்சி வீட்டுக்கு போய் அறகுறையா செஞ்சா கூட கமலமான மணக்க வச்சுருவாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, அவன் வேலைக்குள்ள இருந்தாலும் முடங்கி கிடந்தாலும் செயல்பட முடியாம இருந்தாலும் ஓய்வு நாள கரெக்டா செய்கிறான். ஆமே. 7 நாளைக்கு ஒரு தடவை நான் வெளியே அப்படின்னா நீங்கள நானும் ஓய்வு நாளை அனுசரிக்கிறவங்களா மாறணும். அப்ப மறந்துட்டாலும் நினைக்காதீங்க, அதை விட்டு கிடக்கணும்னு நினைக்காதீங்க. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்க, ஓய்வு நாளை சரியா அனுசரிங்க. அப்படி நீங்க அனுசரித்து வாழ்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கதவுகளை திறப்பார். ஆமென். வேதத்துல அழகா போட்டிருக்கு, 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கதவை அடைச்சார் ஆண்டவர், 8ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல தான் கதவை திறக்கிறார். பாருங்க, 7ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல கதவை அடைத்தார். கடைசி பகுதி மட்டும் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 16, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவியும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பேழை விட்டு அப்படின்னா எப்பதான் கதவை திறக்கிறாரு? 7:14
8:16 நல்லா கவனிக்கணும். இதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போச்சு. ஒரு வருஷம் கழிச்சு தான் கதவை திறந்து விடுறாரு. திறந்து விடும்போது சொல்றாரு, நீ ஒழுங்காக செய்ததுனால, என் வேலைக்காணி காத்திருந்ததுனால, நீ என்னை அனுசரித்து என் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா அப்படின்னு 4 ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. 4 வேகமா சொல்றேன், கவனிக்கணும். 16-18 வாசிங்க. 16-18 என்ன தண்ணி பார்க்குறீங்க? 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 18ஆம் வசனம். நீ 8ஆம் அதிகாரத்தில் நில்லுங்க. உன்னோட கூட மனைவியும் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பேழை விட்டு 18ஆம் வசனம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். எங்க வந்தாங்க? எங்க வந்தாங்க சொல்லுங்க. ஹலோ, எங்க வந்தாங்க? பூமிக்கு வந்தாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பூமியில கால் வைக்கிறேன். சில நேரம் சொல்லுவாங்க, ஐயா ஒரு வருஷமா கட்டில் படுக்க, ஒரு வருஷமா நடக்க முடியாத நிலைமை, ஒரு வருஷமா சூழ்நிலை முடக்கப்பட்ட நிலைமை, ஒரு வருஷம் கழிச்சு பூமியில கால் வைக்க கர்த்தர் நோவாவுக்கு உதவி செய்தது உண்மைனா உங்க வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்வார் நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. அப்படின்னா நோவாவை பூமியில வந்து நிற்கும்படி செய்தார்னா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? புதிய ஆரம்பத்தை நோவாவுக்கு கொடுத்தார். இதுவரை இருந்தது அல்ல, இதுவரை இருந்தது அல்ல. நல்ல கவனிக்கணும். இதுவரை இருந்த மனிதர்கள் அங்கே இல்லை, இதுவரை இருந்த பூமி இல்லை, இதுவரை இருந்த மிருகங்கள் இல்லை, இதுவரை இருந்த அமைப்பு இல்லை. எல்லாமே அழிக்கப்பட்டு, எல்லாமே சரி பண்ணப்பட்டு, எல்லாமே சீர்திருத்தப்பட்டு இப்பொழுது நோவாவுக்கு முன்னாடி இருக்கிறது. நோவா காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு புதிய பூமி மேல கால் வைத்தார். ஒரு புதிய உலகத்தை தொடங்க போகிறார். ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்றால் ஒரு வார்த்தை சொன்னேன். கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருந்து, கர்த்தருடைய பிரமாணங்களை கடைபிடித்து, கர்த்தருடைய ஓய்வு நாளை அனுசரித்து வாழுகிற தேவப்பிள்ளையே, உன் கதவுகளை கர்த்தர் திறந்து உன்னை வெளியே விடும்போது எப்படிப்பட்ட இடத்தில் விடப் போகிறார் என்றால் புதிய இடத்தில், புதிய ஆரம்பத்தில் கொண்டு போய் விடப் போகிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த புதிய ஆரம்பம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? நோவாவுக்கு முன்னாடி அவரை பரிகசித்தவர்கள் அங்கே இல்லை, அவனை பகைத்தவர்கள் அங்கே இல்லை, அவனுடைய விரோதிகள் அங்கே இல்லை, அவனுக்கு எதிராக பேசினவர்கள் அங்கே இல்லை. அவனுடைய பார்க்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்தா யாருமே இல்லை. நோவா சொல்றான், ஆண்டவரே பேழை கட்டும்போது பரிகசித்தவர்கள் இப்பொழுது காணும், அவமாய் பேசினவர்கள் இப்ப இல்லை. அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பாரானால் உங்களை நிந்தையாய் பேசினவர்கள், வெறுத்து பேசினவர்கள், விரோதித்து பேசினவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு புதிய பூமியை காணும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 1ஆம் தேதி ஒரு புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். வேதத்தில் அழகாய் போட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். உங்க வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், உனக்கு ஒரு புதிய ஆரம்பம். இதுவரை கண்ட வாழ்க்கை அல்ல, இதுவரை அடைந்த காரியங்கள் அல்ல, இதுவரை அனுபவித்தது அல்ல, இதுவரை கண்டிருந்தவைகள் அல்ல, மாற்றாக புதிய காரியத்துக்குள் நடத்த போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது நாளைக்கு அல்ல இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ பழையதை கண்டு சோர்ந்து இருக்கிறாயோ, நன்மை காணாது இருக்கிறாயோ, இன்றைக்கு காலையில புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வாழ்க்கையில் வைக்க விரும்புகிறார். பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, பரிகசிக்கிறவர்கள் இல்லாத ஒரு புதிய தேசத்தை கர்த்தர் முன்பாக வைக்க விரும்புகிறார். உடைய வாழ்க்கை இது ஒரு லட்சியத்தின் வாழ்க்கையால், கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கையால், கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற வாழ்க்கையால் இருக்கும்படி கர்த்தர் ஒரு ஜீவியத்தை மாற்றி அமைக்க போகிறார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வெளியே கொண்டு வந்தபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதோ புதியது. என்ன தெரியுமா? இனி துக்கம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி புலம்பல் இல்லை, இனி தவிப்பு இல்லை, சஞ்சலமும் தவிப்போம், ஓடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்றாரா? ஆனந்தம் உங்கள் தலைமையில் இருக்கிறாரு. அந்த புதிய காரியத்தை எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறாரோ எனக்கு தெரியாது. அந்த நவம்பர் மாதம் ஒரு புதிய மாதமாய் மாறட்டும். இதுவரை கண்ட மாதம் அல்ல, இதுவரை
புதிய விஷயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். இரண்டாவது காரியம், அந்த புதியதுன்னு சொல்றதுல ஒரு வார்த்தை சொல்றேன், திருத்தி எழுதின பூமி, திருத்தி எழுதின வாழ்க்கை, திருத்தப்பட்ட இடம். எஸ், சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் திருத்தி எழுதுறார். ஆமென் சொல்றீங்க. சிலருடைய ஜீவியத்தை கர்த்தர் திருத்தி எழுதுகிறார். பழைய வாழ்க்கை அல்ல, கண்ணீர் வாழ்க்கை அல்ல, அவமானத்தின் வாழ்க்கைகள் அல்ல, இல்லாமையின் வாழ்க்கை அல்ல, கடனோடு போராடுகிற வாழ்க்கைகள் அல்ல, துயரத்தின் வாழ்க்கை அல்ல, சஞ்சலத்தின் வாழ்க்கைகள் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் திருத்தி எழுத போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஓ ரீமா சந்த ராதா அத்துனா வடதல் கடரசியா எதே ரெமே ரசியா அத்து டோரா அந்த கடரதலா உங்க வாழ்க்கையை கர்த்தர் திருத்தி எழுத போகிறார். மனிதர்களுக்கு முன்பதாக, கைவிட்டவர்களுக்கு முன்பதாக, உங்கள் மேல் கரிசனை இல்லாதவர்களுக்கு முன்பதாக திருத்தி எழுதின வாழ்க்கையின் ஆரம்பத்தை உங்கள் ஜீவியத்திலே கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். புதிய ஆரம்பத்தை வைத்தவர் மட்டுமல்ல, அதே 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அழகாய் போட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து புதிய ஆசீர்வாதம். இந்த நவம்பர் மாதம் எத்தனை புதிய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்க? கையை வைத்து கண்டு பார்க்கலாம். புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நோவாவை கடந்து கொண்டு வானா. ஆமென். இன்னைக்கு வாக்குத்தத்தமே இருந்தாங்க, நீங்க கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்தா, நீங்க கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு பயந்து உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா, அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தருவார். புதிய ஆரம்பத்தை மாத்திரமல்ல, புதிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தர போகிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பழுவி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். அதே வார்த்தையை சொல்றாரு, விருத்தி ஆகுங்கள். என்ன ஆகுங்கள்? விருத்தி ஆகுங்கள். இந்த நவம்பர் மாதத்தை நம்ம இப்படி சொல்லலாமா? பழுவி பெருகுகிற ஆண் மாதமாய் மாற. ஆமென். இந்த பூமியை நிரப்புகிற மாதமாய் மாறட்டும். எனக்கு ஆதி பரிசுத்தவான்களை நினைச்சா சந்தோஷம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய பொருட்களினால் பூமி நிறைந்திருந்தது. என்னது? அவருடைய பைபிள்ல போட்டிருக்கு, லோத்தும் ஆபிரகாமும் ஆடுகள் வைத்திருந்த போது அந்த இடம் அவர்களை தாங்க கூடாது இருந்ததான். ஒருவேளை இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம், நீங்க ஒண்ணுங்களா இருக்கலாம். சிலர் ஆசீர்வாதமான பணம் காசு நினைக்கிறாங்க. பணம் காசு தான் ஆசீர்வாதம் கிடையாது. பணமே இல்லாம ஆசீர்வாதமா வாழ்ந்தான். என்ன நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், எனக்கு அது மட்டும் ஒரு பதில் சொல்றேன். ஐஸ்வர்யமான ஒருவன் தான் ஏழை மகன். ஐஸ்வர்யவான் வைத்தான், ஏழை மகன். இது ஏழை ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்றேன். ஏழை ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன்? ஏன்? ஐஸ்வர்யவானுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை ஏழை மனுஷன் கற்றுக்கொள்ள. ஒரு இந்த பூமியில நீங்க ஒண்ணு இல்லாதவங்கள கூட இருக்கலாம். அவங்களாம் பெரிய பணம் வரையா. நாங்களாம் சென்னையில பலமாடி குடியிருப்பு நடுவுல எங்க வீடு சின்ன வீடியா. நாங்க ரொம்ப சின்ன வீட்டுல குடியிருக்கிறோம். ஒரு 4000 வாடகையில குடியிருக்கிறோம். ஒரு 3000 வாடகையில குடியிருக்கிறோம். எங்க வாழ்க்கை ரொம்ப சிறிது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தேவன் பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவ்வளவு சொல்லணுமா? மேதையிலிருந்து விடுகிற துணிக்கைகளை சாப்பிடுகிறவா இருந்தால் பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. பிரமாணங்களை கடைபிடிக்கிறவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் வாழ்கிறவன். ஆமென். அதுதான் நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதம். நான் பணம் கிடைச்சாத ஆசீர்வாதம் சொன்னா அந்த ஆசீர்வாதமே வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை அதனோட என்னத்தை கூட்டா? பணத்தை பெருக்கும் போது என்ன கூடும்? பணத்தை சேர்த்து வைக்கிறவன் பணத்தை அவன் சாப்பிட மாட்டானா? பிறகு எவன் சாப்பிடுவான்? வேற எதுவும் சாப்பிட. நீங்க சேர்த்து வைங்க, நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. நான் சொல்றேன் கேட்க, நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. அடுத்த எதுவும் சாப்பிடலாம்.
அதனால இருக்கிறப்ப நல்லா மீன் வாங்கி சாப்பிடுச்சாரு, நல்லா சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் ஒரு சொல்ல, இதுதான் ஆசீர்வாதம், கார் தான் ஆசீர்வாதம், பணம் தான் ஆசீர்வாதம் தான், நான் அதற்கு எதிராக. அதல்ல, உத்தம வாழ்க்கை தான் ஆசீர்வாதம், உண்மை ஜீவியம் தான் ஆசீர்வாதம். இப்படி சொல்லி பாருங்களேன், இப்படி சொல்லி பாருங்களேன். இந்த பூமியில் கிடைக்காத வாழ்வை பரலோகத்தில் எனக்கு வச்சிருக்காரு. என் அப்பா எனக்கு வச்சிருக்காரு. அந்த வாழ்க்கைக்கு தானே போராடுறோம், அந்த வாழ்க்கைக்கு தானே கத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டம் தானே இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு முயற்சி. அதுக்காகத்தானே, எதுக்காக இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதுக்காக வெள்ளச்சேர, எதுக்காக முக்காடு, எதுக்காக நேரம் தவறாம ஆலயத்துல வரணும். ஒரு நாள் அவரோடு போய் இருக்க வேண்டியா. அல்லேலூயா. அந்த புதிய ஆசீர்வாத கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் யாக்கோபுக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்னை ஆசீர்வதின்னு கேட்டான். என்ன ஆசீர்வாதம் கேட்டான்? யாக்கோபுக்கு எல்லாமே இருந்தது, ஆனா நீ என்னை ஆசீர்வதித்தாலுடைய அப்படின்னா நீ என்ன ஆசீர்வாதத்தை கேட்டான்? எனக்கு சொல்லிட்டு போங்க, போகும்போது நல்லா இருப்பீங்க. அடுத்து 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், 9:2 வாசிங்க. அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஆமென். இந்த ஒரு வார்த்தை சொல்றேன், புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ரொம்ப விரிவா பேச நினைச்சேன், நேரமாகி போச்சு எனக்கு, அதனால டாபிக் நிறுத்த போறேன். புதிய வாக்குத்தத்தம், புதிய ஆரம்பத்தை கொடுத்தார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்ப சொல்றார் புதிய, அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? உன்னை குறித்த பயம், உன்னை குறித்த அச்சம் பூமியில் உள்ளவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இதுவரை நீங்கள் எதை பார்த்து பயந்தீர்களோ, இனி சொல்றாரு உங்களை குறித்த அது அவர்கள். நான் ஒரு வார்த்தை சொல்லணும், தனி ஒரு மனிதன் யார்? மொர்தெகாய். அங்க சொல்றான் யூதர்களை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டாகினார். தேவன் மொர்தெகாயை கொண்டு அங்கே ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தினார். மொர்தெகாய், நீதான் கிங், இந்த தேசத்துல நீதான் ராஜா, தைரியமா அப்படின்னு நாங்கள் தைரியப்படுத்தினோடனே யூதர் பெரிய யூதர்களை எதிர்த்து வந்து கொள்வதற்கு தீர்மானம் போட்டு அத்தனை ஆண்டவர் மாத்திட்டு இவர்கள் குறித்த பயத்தை அவங்களுக்கு. எத்தனை நம்புறீங்க? நீ யாரை குறிச்சு எதை குறிச்சு இந்த காலையில பயந்துட்டு உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றேன் இனி அது உங்களை பார்த்து பயப்படணும். ஆமென். மரணம் உங்களை பார்த்து பயப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. மரணம் உங்களை பார்த்து பயப்படணும். இந்த வாரம் போய் ஒரு அம்மாவுக்கு ஜோம் பண்ண போனோம், கேன்சர் போல. என்ன ஜோம் பண்ணி மரணக்காலில் இறந்து போயிட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஜான்சி அவங்க கூப்பிட்டு நாங்கள் ஜோம் பண்ணோம், அதனால இருந்தாங்க. ஆனால் மரணம் திடீர்னு அவங்கள சந்தித்தது, உச்சி போய்விட்டதே என்று நினைக்கிறேன். அவன் சில நம்மளை எப்போ எது என்ன சந்திக்குமே தெரியாது. ஏசுநாதர் மரணம் சந்திக்கிறது கொஞ்சம் பயப்பட்டுச்சு. ஏன்னா 3ஆம் நாள் ஏசுநாதர் உயிரோட வெளிப்பட்டுருவாங்க. யாருக்கு தெரியும்? மரணத்துக்கு தெரியும். திடீர்னு ஏசு சொல்றார், நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தேன். மரணத்தையும் பாதாளத்தையும் எதை குறித்து பயந்துட்டு இருக்கீங்களோ அதை சொல்றாரு. அதை அப்படியே ஆப்போசிட் சொல்லுங்க, இனி அவைகள் உங்களை பார்த்து பயப்படாது. அல்லேலூயா. அதுதான் புதிய வாக்குத்தத்தம். ஆமென். எதை குறித்து பயப்பட வேண்டாம், ஏனென்றால் எல்லாம் உங்களுடைய அதிகாரத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? சர்ப்பங்களையும் தேள்களையும் சாவுக்கு ஏதுவாக நீங்கள் குடித்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை செய்யாது, ஏனென்றால் உங்களுடைய அதிகாரம் அவைகளுக்கு மேலானது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல இருக்கிற அதிகாரம் அவர்களுக்கு மேலானது. உங்களுக்கு தெரியுமா? நீ கட்டளையிட்டால் நிற்கும். எத்தனை தெரியும்? நீங்க சொன்னால் நிற்கும். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது அதே அதிகாரம் உங்கள் கைகளை பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நில் என்றால் நிற்கக்கூடிய அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த பூமியில எனக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியா சொல்றேன் 9:11 புதிய உடன்படிக்கை. புதிய இந்த நவம்பர் மாதம் நாளை மனசுல வச்சுக்கணும். அடைவிட்டு கிடக்கிற எனக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கணும். கர்த்தர் ஆராதனை செய்தால்
கர்த்தர் புதிய ஆரம்பத்தை தர்றாரு, புதிய ஆசீர்வாதத்தை தர்றாரு, புதிய சொல்லுங்க வாக்குத்தத்தத்தை தர்றாரு, புதிய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? நோவாவே எப்பெல்லாம் மழை வந்தோம் அப்போ வானத்தில் என்ன வரும்? வில்லு வரும். இந்த வில்லை பார்க்குறப்பெல்லாம் உண்மை நான் நோவா பார்க்க பண்ணிட்டேன், அதனால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு உன்னை நான் எனக்கு அப்படி நினைக்கும் போது இந்த பூமியை நிற்கிறவன் பண்ண மாட்டேன். ஒரு உடன்படிக்கை. எத்தனை பேர் இந்த காலையில் உங்களோட ஆண்டு உடன்படிக்கை பண்ண விரும்புறீங்க? நான் உடன்படிக்கை பற்றி நல்லா பேசணும்னு நினைச்சேன். நம்மோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். கர்த்தர் பண்ண உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம பண்ற உடன்படிக்கை அப்பப்போ விலகிடும். இதன் மூலம் ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், ஆனால் பல பேர் நம்ம உண்மையா இல்லை. ஆனால் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா வாக்கு பண்ணவர், உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா உடன்படிக்கை அப்படியே நிற்கிற கர்த்தர். உடன்படிக்கை தான் முக்கியம். எதனால? ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, அடைபட்ட எனக்கு கர்த்தர் திறந்த வாசலை தரப்போகிறார். ஒரு நிமிஷம் எழுந்திருக்க, ஒரே நிமிஷம் எழுந்திருப்போம். நேரமாகனால இருக்கிறது. அல்லேலூயா. நீ திறந்தார்